ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் இந்த நம்மளும் நம்ம சின்ன சுற்றி பார்க்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிட்டு நம்ம कहीं देखा देखा सा लग रहा है। हाँ तो पुलिस स्टेशन अंदर को देखो वो अंदर रहता है। ओके चिंचन நீ உள்ள போ சின்சன். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி வந்து நின்று நம்ம போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குன்னு கேட்போம். சின்சன் வரலன்னா நமக்கு கிளம்பிடுவோம். டக்குன்னு வந்து ஏறா. ஓகே டக்குன்னு போகலாமா? திடீர்னு பார்த்து அவங்க போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் ஒரு பக்கமாக போயிடுச்சு. அதை பார்த்துட்டு வண்டி இழுக்க முடியாததுனால இழுத்துட்டாங்க. ஆனால் இது அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ கூட அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் தான் அந்த கார் போய்ட்டு இருந்துச்சு. போய் ஒரு இடத்துல போய் ஸ்பீடாக போய் ஒரு கார் மேலே இருந்துச்சு. பெரிய ஃபேக்ட்ரி பக்கம் பார்த்து ஒரு இடத்த பார்த்து நின்றுச்சு. அதை பார்த்து புகையாக வந்ததுனால ஃப்ராங்க்லின் கீழே இறங்கினான். இறங்கின அடுத்த செகண்டே சின்சன் இறங்கினான். சின்சன் வரும்போது அங்கே பார்த்தா ஃப்ராங்க்லினை காணும். ஃப்ராங்க்லின் எங்கே போயிருப்பான்ட்டு அவன் சுற்றி பார்த்தான். ஆனால் எதுவுமே அவனுக்கு தெரியும். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை பார்த்துட்டு தெரிச்சு ஓட ஆரம்பித்தாங்க. சின்சன் ஸ்பீடாக அவங்கக்கிட்ட போய் அண்ணா என்னாச்சுண்ணா இங்கே எங்கே இருந்து அவங்க பார்த்தீங்களா? தம்பி இங்கே ஒரு மோசமான ஒரு பேய் உண்டு, நீ டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு கிளம்பிடு. ஐயோ அந்த காருனால தானே இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. நம்ம அந்த காரை சரி பண்ணணுமா? இல்லை நம்ம நாளைக்கு இங்கே வந்து நம்ம ஃப்ராங்க்லின் தரோம் அப்படின்னு கோவத்தில் சின்சன் இங்கேருந்து காணும். சின்சனுக்கு வேறு கார் ஓட்டுறதா ஒவ்வொரு வீட்லையும் மெதுமெதுவாக தான் இருந்துச்சு. கார் சின்சன் கிடைக்கிறதுனால அதை ஒருத்தர் பார்த்து தம்பி நீலாம் போய் கார் ஓட்டக்கூடாது அப்படின்னா இதை யாருமே தெரியும். சின்சன் அடித்து அவங்க வீட்டு பக்கத்தில் வந்தான். வந்து வீட்டுக்கு சீக்கிரமாக போனோம். சின்சனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்க வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கூப்பிடணும்னு நினச்சிக்கிட்டே வந்தான். வந்து பார்த்தா அவங்க வாங்கிட்டு வந்த கார் அதே இடத்துல இருந்துச்சு. அதனால் நான் அந்த கார் ஒரு உள்ள முடிஞ்சதை தாண்டி போயிருந்தேன். இன்னொரு காரை பார்த்தேன். இங்கே இந்த கார் இருக்குன்னா வெளியே இந்த கார் என்ன கார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வெளியே போனேன்.
மெதுவாக போய் பார்த்தேன், அங்கே யாருமே இல்லை. அதை பார்த்தோன்னே சின்சன் பயந்துட்டான். அந்த பயந்து டக்குன்னு அவங்க வீட்டுக்குள்ள ஓடிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் வச்சு சின்சன் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். இங்கே என்ன நடக்குது, ஏதோ சவுண்ட்லாம் கேட்குது, வாங்க நம்ம கம்ப்யூட்டரில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சத்தம் கேட்கி நம்ம போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்டு நின்றுச்சு. உள்ளே போய் நம்ம எல்லாம் சுற்றி பார்க்கணும். யார் இது, யாரோ இது யாரு, आज बहुत बोर हो रहा हूँ, யாருன்னே थोड़ा தெரியல. आराम कर लेते हैं, बहुत थक गया ஒருவேளை இது நம்ம ஃப்ராங்க்லின் ஃப்ரெண்டாக இருக்கணும். அவன் போனால் போகிறான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மேலே போய் நம்மளோட ரூமில் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுவோம். வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். பயப்படுவான், பயந்துக்கிட்டு வீட்டில் இருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம ரூமே. நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே கால் பண்ணுவோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம். அவங்க வந்துட்டாங்க. வந்துட்டாங்க. பென்டன், நானும் அவர் சொல்லிதான் அவங்க கூப்பிட்டேன். பென்டன், நம்ம ஃப்ராங்கின்னு நானும் காரில் தூக்கிட்டு இருக்கும்போது அவன் எங்கேயும் மிஸ் ஆகிட்டானா? ஆமாம் கொஞ்சம் சரியா. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் சின்சன்? அதான் தெரில கொஞ்சம். ஒருவேளை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டு பார்ப்போமா? கேட்டு பார்ப்போம். கேட்டு பார்ப்போம். டக்குன்னு வாங்கடா கீழே. நம்மளுக்கு பவர் இருக்கு, இவங்களுக்கு பவர் இருக்கா? இவங்களுக்கு இருக்கு போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே ஏதோ உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே என்னமோ இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ திரும்பி சத்தம் கேட்கு. டோரிமான், எல்லாருக்கும் இந்த சவுண்டு கேட்டுச்சா? கேட்டுச்சு சின்சன். இங்கே ஏதோ நடக்கு. இது வரைக்கும் நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே போகாத ரூம் ஏதாவது இருக்கா யோசிச்சு பார்ப்பீங்க. நம்ம எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தாங்க. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நம்ம ஊரில் இருக்க ஒரு பழைய போலீஸ் ஸ்டேஷன், அங்கே தான் நம்ம ஃப்ராங்க்லின் இருக்கான்னு நினைக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போய் தேடுவோம். ஆனால் இப்போதைக்கு பைக்கில் தான் போக முடியும். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் நாங்கள் உட்காந்துக்கணும் பண்ணிட்டேன். ஓகே, எடுத்துருவோம். சண்டை கூடாதீங்கடா டேய். நானும் டோரிமான் மட்டும்தான் நிறைய எவ்வளோ மற்ற 3 பேர் உள்ளே ஒழுங்கிக்கிட்டாங்க. எதுக்கு பேப்பட்டு பேப்பியாங்க? மை நேம் இஸ் சிங்கம், நேம் த நேம் ஆஃப் லாக். எடா, என்னையவே உங்களுக்குள்ளே ஒழிஞ்சுக்கிட்டு வந்த மாதிரி ஆக்கிட்டீங்களாடா. டைம் மார்க் பண்ணு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் போனது அது நிறைய இவங்களுக்குலாம் தெரியும்.
போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கானான்னு பார்ப்போமா? இருக்கும். அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நம்ம ஃப்ராங்க்லின் தொலைஞ்ச இடம் இருக்குது. அங்கே போய் நம்ம பார்ப்போம். எப்படி ஃப்ராங்க்லின் இறங்கினா சொல்லி செஞ்சேன். அதான் டோரிமோன் நாங்களும் ஃப்ராங்க்லினும் போய்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்குள்ள தான் ஒரு இடத்துல இதே இடத்துல தான் எங்களுக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகிடுச்சு. அப்படி இப்படி போய் ஒரு நிமிஷம் அப்படி இதே மாதிரி தான் அடிச்சோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இல்லாமல் வண்டி போய் இந்த இது பட் இந்த இடத்துக்கு எப்படி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெண்ட்லையும் இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தோம் நான் இருக்கேன், ஃப்ரெண்ட்லையும் வாங்க வந்துட்டீங்களா? ஏதோ சவுண்டு கேட்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுவே பார்க்கணும். உங்க மேலே உங்களுக்கு வந்து பேருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் 2 தெரிஞ்சுக்கணுங்களா? லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பாய்.